புதிதாக வீடு கட்டுபவர்கள் வாஸ்து விதிப்படி தெய்வாம்சம் உள்ள வீடாக அமைத்து வளமான வாழ்வு பெற என்னுடைய வாழ்த்துக்கள். ஸ்ரீ குருச்சந்திரா ஜோதிடம் யூடியூப் சேனலின் மூலம் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள். வணக்கம். இந்த பதிவில் 27 அடிகளுக்கு 27 அடிகள் அளவு உள்ள 729 சதுர அடிகள் கொண்ட தெற்கு திசை தலைவாசல் வீட்டின் வாஸ்து வரைபடம் பார்ப்போம். சிம்மகர்ப்ப அமைப்புள்ள வீட்டின் வாஸ்து வரைபடம். அதாவது முதல்ல திசைகள். இது தலைவாசல் திசை, அதாவது இது தெற்கு, இது வடக்கு, இது கிழக்கு, இது மேற்கு. அதாவது மொத்தம் 729 சதுர அடிகள். நிகழம் கிழக்கு மேற்காக 27 அடிகள். அகலம் வடக்கு தெற்காக, அதாவது வடக்கு தெற்காக 27 அடிகள். மொத்தம் 729 சதுர அடிகள். சிம்மகர்ப்ப அம்சமுள்ள தெற்கு திசை தலைவாசல் வீட்டின் வாஸ்து வரைபடம். இப்போ முதல்ல சுவர்கள் அளவு. அதாவது கேட் நிற்கும் தெற்கு திசையில் இந்த சுவர் 9 அங்குல சுவர். மெயின் டோர், இது கேட். மெயின் டோர் நிற்கும் இந்த சுவர் 9 அங்குல சுவர். மேற்கு சுவர் இது 9 அங்குலம், இதுவும் 9 அங்குல சுவர். இப்போ இது போர்ட்டிகோ, இது படி. இது சமையல் அறை, இது படுக்கை அறை, இது படுக்கை அறையின் இணைப்பு கழிவறை. இது பூஜை ரூம், பூஜை அறை. இது மெயின் டோர். மெயின் டோர் இது ஹால். இப்போ இந்த இணைப்பு கழிவறைக்கும் படுக்கை அறைக்கும் இடைப்பட்ட இந்த சுவர் 9 அங்குல சுவர். இந்த சமையல் அறையினுடைய இந்த மேற்கு திசை சுவர் இதுவும் 9 அங்குல சுவர். இதுவும் 9 அங்குல சுவர். இப்போ சமையல் அறை கிழக்கு மேற்காக 6 அடிகள், வடக்கு தெற்காக 8 அடிகள். இணைப்பு கழிவறை கிழக்கு மேற்காக 4 அடி 3 அங்குலம், வடக்கு தெற்காக 8 அடிகள். படுக்கை அறை கிழக்கு மேற்காக 9 அடிகள், வடக்கு தெற்காக 11 அடிகள். இப்போ படுக்கை அறைக்கும் இந்த பூஜை அறைக்கும் இடைப்பட்ட இந்த சுவர் 9 அங்குல சுவர். பூஜை அறை அதாவது பூஜை அறை வடக்கு தெற்காக 6 அடிகள், கிழக்கு மேற்காக 5 அடிகள். ஹால் உங்களுக்கு இந்த சமையல் அறையிலிருந்து இந்த வடக்கு சுவர் வரைக்கும் உங்களுக்கு 9 அடி 6 அங்குலம் அகலத்தில் கிடைக்கும். கிழக்கு சுவரிலிருந்து இந்த பூஜை அறை வரைக்கும் உங்களுக்கு ஹால் 20 அடி அகலத்தில் உங்களுக்கு கிடைக்கும், நீளத்தில் கிடைக்கும். இப்போ இது சமையல் அறைக்கான வழி 2 அடி 6 அங்குலம், இதுவும் 2 அடி 6 அங்குலம். படுக்கை அறைக்கு செல்லும் இந்த வாசல் அளவு 3 அடி. இதுவும் நீங்கள் 3 அடி பூஜை அறைக்கு அமைத்துக் கொள்ளலாம். மெயின் டோர் 3 அடி 6 அங்குலம். கேட் நீங்கள் ஒரு 6 அடி அகலத்தில் அமைத்துக் கொள்ளலாம். படிக்கு கீழே ஒரு பொது கழிப்பறை நீங்கள் அமைத்துக் கொள்ளலாம். இப்போ கதவு அமைப்பு. இணைப்பு கழிவறை இந்த திசையில் படுக்கை அறைக்கு, மெயின் டோருக்கு இந்த இடத்தில், கேட்டுக்கு இந்த இடத்தில், பூஜை அறைக்கு 2 கதவு அமைப்பு உள்ள இது. இப்போ ஜன்னல் அமைப்பு. அதாவது இந்த இடத்தில் ஒரு விண்டோவும், இந்த இடத்தில் ஒரு விண்டோவும், கிழக்கு திசையில் இந்த இடத்தில் ஒரு விண்டோ. சமையல் அறைக்கு, அதாவது இந்த சமையல் அறைக்கும் இந்த அட்டாச் இணைப்பு கழிவறைக்கும் இடைப்பட்ட இந்த அகலம் உங்களுக்கு 4 அடிகள் கிடைக்கும். உங்களுக்கு லேப்ட் அமைப்பு. சமையல் அறையில்
இந்த திசைகளில் லேப்ட் மற்றும் கபோர்டு அமைப்பு அமைத்துக் கொள்ளலாம். படுக்கை அறைக்கு இந்த இடத்தில் நீங்கள் லேப்ட் மற்றும் கபோர்டு அமைப்பு அமைத்து பயன்படுத்திக் கொள்ளலாம்.